தமிழ் தடம் பார்வையாளர்களே நலமா? இன்று நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற தலைப்பில் புலவர் மா. நன்னன் அவர்கள் 6652 தொடக்கங்களை, அதாவது விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். அதிலிருந்து தொடர்களை எவ்வாறு செம்மையாக அமைப்பது என்பன பற்றிய சில கருத்துக்களை எடுத்துக்காட்டுகளோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மரபு பிறழ்களால் ஏற்படுகிற பொருள் குறைபாடுகள் சுட்டப்பட்டு அவற்றை எப்படி திருத்தி அமைக்க வேண்டும் என்று விளக்குவதை காணலாம். இனி உரையாசிரியர் நச்சினார்கிரியர் தாம் உரை மூலம் வேந்தர் ஒரு சின்ன கோடு, சேர சோழ பாண்டிய மன்னர் ஒரு சின்ன கோடு, சிற்றரசர் என்ற கருத்துக்கு எவ்வாறு துணை செய்கிறார் என்று பார்க்கலாம். இது ஒரு நூலில் இடம்பெற்றிருக்கிற தொடர். இதை எப்படி நல்ல தமிழ் மரபுப்படி எழுத வேண்டும் என்று பார்க்கலாமா? இனி உரையாசிரியர் நச்சினார்கிரியர் தாம் உரை மூலம் வேந்தர் என்பது சேர சோழ பாண்டியரையும் மன்னர் என்பது சிற்றரசர்களையும் குறிக்கும் என்னும் கருத்துக்கு எவ்வாறு துணை செய்கின்றார் என்று பார்க்கலாம் என்று எழுத வேண்டியதை வேந்தர் என்பதன் பின்னரும் மன்னர் என்பதன் பின்னரும் இரு சிறு கோடுகள் அமைத்து எழுதி தமிழ் மரபை கோட்டை விட்டுள்ளார் இவ்வறிஞர் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த கோடு, சின்ன கோடுகள் போடுவது என்பது தமிழ் மரபுக்கு ஏற்றதல்ல. என்ற அந்த இடைச்சொல்லை பயன்படுத்தினாலே அருமையான பொருளை நாம் தமிழ் மொழி தரும் என்பதை உணர்ந்து நாம் எழுத பழக வேண்டும். நாம் சாப்பிடும் உணவு பழக்க வழக்கங்கள் நமது சந்ததியினரின் நிறம், குணம் போன்றவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதே தற்போதைய அனுமானம். நாம் உணவு பழக்க வழக்கங்களையா சாப்பிடுகிறோம்? நாம் சாப்பிடும் உணவு பற்றிய பழக்க வழக்கங்களா, நாம் சாப்பிடும் உணவும் நம்மிடம் உள்ள பழக்க வழக்கங்களுமா என்பதை வரையறுக்க இயலவில்லை என்று அருமையாக அந்த தவறை சுட்டி காட்டுகிறார்கள். மொழி மரபை பொருட்படுத்தாமல் ஏற்படுகின்ற இந்த குழப்பங்களால் எப்படிப்பட்ட பொருள் பிழைகள் ஏற்படும் உணர்ந்து திருத்தமாக நாம் எழுதி பழகுவோமா? கூட்டணியினர் தக்க சமயத்தில் எடுத்துக்காட்டி கடிதங்கள் மூலமும் நேரடியாகவும் தலைமை தேர்தல் ஆணைய பிரதிநிதிகளிடமும் விவாதித்ததன் விளைவாக இந்த தொடர். இதிலே இந்த பிரதிநிதிகளிடமும் என்ற இடத்திலே அந்த என்பது மிகையாக வந்திருக்கிறது. ஏனென்றால் இப்ப அந்த எடுத்துக்காட்டி கடிதங்கள் மூலமும் நேரடியாகவும் அந்த இடத்துல உண்மை தேவைப்படுகிறது என்றால் இரு வகையாக கடிதங்கள் மூலமாகவும் நேரடியாகவும் என்னும் இடத்திலே அந்த என்பது அந்த இரண்டு சொற்களை அடுத்தும் வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் அவர்கள் விளக்கப்படுவது பிரதிநிதிகளிடம் மட்டும்தான் என்னும்போது பிரதிநிதிகளிடம் விவாதித்ததன் விளைவாக என்று கூறினால் போதும். எனவே மிகையாக கூறும்போது அது பிழையாக ஆகிவிடுகிறதோ அந்த உண்மை மிகையை சுட்டி காட்டுகிறார்கள் புலவர்கள். இன்று வீரத்திற்கு வித்தியாசமான விளக்கங்களும் விபரீதமான அடையாளங்களும் வந்துவிட்ட காலம். இதுவும் ஒரு வகையிலே மிகைதான். இன்று என்று ஒரு காலத்தை குறித்து விடுகிறார்கள். இந்த தொடரின் தொடக்கத்திலேயே இன்று என்று குறிப்பிட்டுவிட்டு காலம் என்பது அங்கு தேவையற்றது. இன்று வீரத்திற்கு வித்தியாசமான விளக்கங்களும் விபரீதமான அடையாளங்களும் வந்துவிட்டன என்றோ, இது வீரத்திற்கும் வித்தியாசமான விளக்கங்களும் விபரீதமான அடையாளங்களும் வந்துவிட்ட காலம் என்றோ அந்த தொடரை அமைக்கலாம் என்று வழிகாட்டுகிறார். எர்ணாகுளம் வர்த்தக சபையை சேர்ந்த 9 பேரும்
2 பொதுமக்களும் தாக்கல் செய்த மனுவின் மீது. இது ஒரு தொடர் செய்தி ஏட்டிலே வந்துள்ள ஒரு தொடர். பொதுமக்கள் என்பதாக 2 பொதுமக்களா என்ற வினாவை எழுப்புகிறார்கள். அப்படி ஒரு வினா எழுப்பப்படும் பொழுதுதான் அதில் என்ன பிழை என்பது நமக்கு தெற்றென விளங்கும் அல்லவா? பொதுமக்களில் இருவரும் அல்லது பொதுமக்களை சேர்ந்த இருவரும் என்று இருக்கக்கூடாதா என்று நம்மையே வினவுகிறார்கள் அவர்கள். எண்ணி பார்த்து தொடர்களை அமைக்கும் முன் இப்படி சில வினாக்களை எழுப்பினால் அந்த தொடர்களை நம்மால் செம்மையாக அமைத்துக் கொள்ள முடியும் என்று கருதுகிறேன். கடன் தொல்லையால் தூக்கு போட்டார் என்பதாக ஒரு தலைப்பு செய்தியாக இது இருக்கலாம். எழுவாயே இல்லாத ஒரு தொடரை அமைப்பது பெரும் பிழை. முதல் தொடரிலே எழுவாயை அமைத்துவிட்டு அதற்கு பிறகு உள்ள செய்திகளில் எழுவாய் இல்லாமல் எழுதினால் கூட அந்த பொருள் விளங்கும். ஆனால் எழுவாயே இல்லாமல் இப்படி எழுதுவது என்பது ஒரு புதிய பயன்பாடாக புதுமை விரும்புவோர் கை கொடுக்கிற ஒரு முறையாக இருப்பதை காண்கிறோம். ஒன்றை சொல்ல தொடங்கும் போது எழுவாயை தவறாக குறிப்பிடுவதே முறை. அடுத்தடுத்து வரும் வாய்ப்புகளில் அதை குறிப்பிடாவிட்டாலும் அது தோன்றா எழுவாயாக கருதப்படும். பொருள் குழப்பம் ஏற்படாது. எழுத்த எடுப்பிலேயே எழுவாய் இன்றி தொடங்குவதை ஓர் அழகாகவே இந்த காலத்தை ஆக்கி கொண்டு விட்டனர் என்று நன்னன் அவர்கள் தம்முடைய நல்ல உரையினை எழுத வேண்டுமா என்ற நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். தூக்கு போட்டாரா அல்லது தூக்கு போட்டு கொண்டாரா, என்னதான் இட நெருக்கடி இருந்தாலும் இப்படியா குழப்புவது என்றும் கூறுகிறார். தூக்கு போட்டாரா அல்லது தூக்கு போட்டு கொண்டாரா, தனக்காக தன்னிலையிலே சொல்லப்படுகிற எதுவும் தூக்கு போட்டு கொண்டார் என்று சொல்வதுதான் சரி. பிறரைத்தான் தூக்கு போட முடியும், தன்னைத்தானே தூக்கு போட்டுக் கொள்ளத்தான் முடியும், தற்கொலை செய்து கொள்ளத்தான் முடியும், தற்கொலை செய்ய முடியாது. இப்படி இதை சரியாக புரிந்து கொண்டு அந்த தொடர்களை அமைக்க வேண்டும் என்று நமக்கு அருமையாக வழிகாட்டுகிறார்கள், நெறிப்படுத்துகிறார்கள். இன்னொரு தொடரை பார்க்கலாம். இவருக்கும் செய்யார் அடுத்த எருமை வெட்டி கிராமத்தை சேர்ந்த முருகேசன் மகள் ராஜேஸ்வரி அடைப்புக்குறிகளை 25 ஈக்கும் கடந்த 1 வருடத்திற்கு முன் திருமணம் நடந்தது, குழந்தைகள் இல்லை. இது ஒரு செய்தி. இதை எவ்வாறு செம்மையாக அமைக்க வேண்டும் என்று பார்க்கலாமா? இவருக்கும் செய்யாரை அடுத்த எருமை வெட்டி என்னும் கிராமத்தை சேர்ந்த முருகேசனுக்கு மகள் ராஜேஸ்வரிக்கும் அடைப்புக்குறிக்குள் 25 ராஜேஸ்வரிக்கும் என்று முழுமையாக எழுதிவிட்டு அதற்கு பிறகு அடைப்புக்குறிக்குள்ள அவருடைய ஆகவே 25 என்பதை குறிக்கலாம். ஒரு சொல்லின் இடையில் இப்படி ஒரு எண்ணை அந்த சொல்லை பிளந்து எழுதுவது என்பது தவறு என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். கடந்த ஓராண்டுக்கு முன் திருமணம் நடந்தது. அந்த இறுதியாக உள்ள செய்தி குழந்தைகள் இல்லை. குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே குழந்தைகள் இருந்து இப்போது இல்லை என்பதாக பொருள்படும். எனவே அதுவும் தவறு என்று அந்த தவறை சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த தொடரில். எனவே அந்த வேற்றுமை உருவுகளை செய்யார் என்றால் அது என்ன என்பதை விளங்காது. அது ஊரின் பெயர் என்பது நமக்கு தெரிய வேண்டும். செய்யாரை அடுத்த என்று அந்த ஐ என்ற வேற்றுமை உருவை பயன்படுத்தி நாம் எழுத வேண்டும். அதே போல ஒரு சொல்லை பிளந்து நடுவிலே எழுதும் அடைப்புக்குறியை எழுதுவது என்பதும் தவறான மரபு என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். இப்படி நல்ல உரைநடை எழுதுவது எப்படி என்று அருமையாக விளக்கி இருக்கிறார்கள் நன்னன் அவர்கள். தமிழ் பாக்களை இயற்றுவது எப்படி, செயல்களை அமைப்பது எப்படி என்றெல்லாம் இலக்கணங்கள் கொடுக்கிற போது உரைநடையை செம்மைப்படுத்த அப்படிப்பட்ட இலக்கண நூல்கள்
பெரிதும் இல்லை என்ற குறையை போக்கும் வண்ணம் இந்த அருமையான நூலை உருவாக்கி எடுத்துக்காட்டுகளோடு பல்வேறு தலைப்புகளில் கிளவியாக்கம், அதாவது சொற்களை எப்படி ஆள வேண்டும், சரியான சொற்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள் என்பதை கிளவியாக்கம் என்ற பகுதியிலே விளக்கியிருக்கிற புலவர் அவர்கள் தொடர்களை எவ்வாறு அமைக்க வேண்டும், எந்த சொல்லை எவ்வாறு எழுத வேண்டும், எந்த பொருள் தருவதற்காக நாம் எழுதுகிறோமோ அந்த பொருளை ஐயம் திரும்புகார எப்படி சொல்ல வேண்டும், எழுத வேண்டும் என்று அருமையாக விளக்கி இருக்கிறார்கள். நாமும் நல்ல உரைநடையை எழுதுவோமா? தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.